வெல்கம் டு சாலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது yet another simple recipe. பாசி பருப்பு வச்சு ஒரு பாயாசம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் பருப்பு பாயாசம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கப் பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் வெல்லம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நாங்கள் எப்போ பாசிப்பருப்பு யூஸ் பண்ணாலும் சரிங்க, பாயாசத்துக்காகட்டும், சாம்பாருக்காகட்டும், அல்லது கூட்டு, எதுக்கு பாசிப்பருப்பு யூஸ் பண்ணாலும் நீங்கள் லேசாக வறுத்து பண்ணிங்கன்னா அது ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். என்ன வறுத்து பண்ணுறதுல கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு எக்ஸ்ட்ரா 2 விசில் நீங்கள் விடணும். ஆனால் அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 2-3 நிமிஷம் கலர் மாறக்கூடாது, பட் நல்லா அந்த மணம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். வெறும் கடாயில் தாங்க வறுக்கணும். இப்போ 2-3 நிமிஷம் வறுத்தாச்சுங்க. இப்போ இதை குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். கொட்டும் போது அவ்வளோ வாசமாக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி, இந்த அளவு தண்ணி போதுங்க. சும்மா லேசாக முழுகுனா போதும். இப்போ எப்போ குக்கருக்கு வெயிட்டு போட்டாலுங்க மேக் ஷுர் இந்த வெண்டிலேருந்து நல்ல ஸ்டீம் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் லேசாக ஒரு அடப்பு இருந்தாலும் அந்த அடப்பு ரிலீஸ் ஆகிடும். கண்டிப்பாக அது ரிலீஸ் ஆகணும். அதுக்கு தான் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் வெயிட்டு போடணும். அது போட்டிங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். இப்போ 3 சவுண்டு வச்சு நிறுத்தியாச்சுங்க. இப்போ அந்த குக்கர் ஆறி திறக்கிற நேரத்தில் நம்ம இந்த வெல்லத்தை என்ன பண்ணணும்னா, வெல்லத்தில் கொஞ்சம் மண் இருக்குல்ல, அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை காய்ச்ச போகிறோம். அதாவது ரொம்ப பாகு மாதிரிலாம் காய்ச்ச வேண்டாம். சும்மா அந்த மண் போகிறதுக்காக இதை காய்ச்சி பிறகு நம்ம வடிகட்ட போகிறோம். சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இது என்ன பண்ணலான்னாங்க, நீங்கள் கடையில் வெல்லம் வாங்கினதுக்கப்புறம் அந்த மண்டை வெல்லம் வாங்குங்க. அதுதான் எப்போவுமே ருசியாக இருக்கும். அந்த வெல்லத்தை வாங்கினதுக்கு பிறகு நீங்கள் நல்லா அதை கிரேட் பண்ணி ஒரு டப்பாலையோ அல்லது ஒரு கவர்லையோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். எப்போ வேணுமோ நீங்கள் உடனே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ இது கரையிற வரைக்கும் சும்மா ஒரு நிமிஷம் கொதிச்சுதுன்னா போதும். இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துலங்க நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இது கிஸ்மிஸ் பழம் எப்பவும் என்ன பண்ணுங்கன்னா, இதில் காம்பு இருக்கும். அந்த காம்பை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். நான் அதை இப்போ எடுத்துட்டேன். அடுத்து முந்திரி பருப்பை எப்போவுமே இப்படி உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதுதான் வறுத்து நம்ம கடிக்கும் போதும் நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக இந்த மாதிரி உடச்சி பண்ணுங்க. ஏன்னா சில சமயம் முந்திரி பருப்புக்குள்ளே இந்த கருப்பு வண்டுகள் சில சமயம் இருக்கலாம். ஸோ டபுள் செக் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக இந்த மாதிரி உடச்சி போட்டு பண்ணுறது நமக்கு நல்லதுங்க. இன்னும் இது கரையலை. கொஞ்சம் கரையிறதுக்கு வெயிட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சுங்க. கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி போட்டு கலக்காதீங்க, அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் குக்கர் இது திறந்து பார்க்கலாங்க. குக்கர் எப்போவுமே திறக்கும் போது மூடி அந்த பக்கம் திறங்க. அப்போ தான் ஆவி உங்களுக்கு அடிக்காமல் இருக்கும். நம்ம இப்போ பருப்பு வெந்துருச்சு. இப்போ இந்த வெல்லம் காய்ச்சினோம்ல, அது இப்போ வடிகட்டி அதில் ஊற்றிக்கலாம். வடிகட்டும் போதுங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் ஊற்றுங்க. அப்போ தான் அடியில் அந்த மண் தங்கி இருக்கும். நீங்கள் இப்போ பிரியப்பட்டால் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஆனால் எப்போவுமே பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் வெல்லம் பாலும் ஊற்றணும். இப்போ மறுபடியும் ஆன் பண்ணிங்க. இதை லேசாக நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்கர் இருந்துச்சுன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். லேசாக மசிச்சா போதும். நீங்கள் வேணால் கொஞ்சம் பசும்பால் கூட ஊற்றிக்கலாம், அல்லது கொஞ்சம் தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழத்தும் வறுத்துக்கலாங்க. இது நெய் காய்ச்சின நெய்.
கொஞ்சமாக முதல்ல ஊற்றிக்கோங்க. ஏன்னா ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும். ஏன்னா வறுக்கிற டைம் ரெண்டுக்குமே வித்தியாசப்படும். அதனால் நம்ம வந்து தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். கம்மி ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து சீக்கிரம் கருகிடும். இப்போ அது வறுக்கிற நேரத்தில் இங்கே வந்து நம்ம ஏலக்காயை நல்லா நுணுக்கிக்கலாம். லைட்டாக ப்ரௌன் ஆகட்டுங்க, அது வரைக்கும் வருங்க. இப்போ வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்து இப்போ இந்த பாயசத்தில் இதில் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து இந்த கிஸ்மிஸ் பழம் ரொம்ப சேர்க்காதீங்க. அதில் கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். அதனால சும்மா கொஞ்சம் போட்டால் போதும். இது வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு உப்பி வரணுங்க. அது வரைக்கும் இதை வந்து வறுக்கணும். அதுவுமே ரொம்ப ஃபியூ செகண்ட்ஸில் வறுப்பட்டுரும். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேமை ஏற்றுறேன். பாருங்க, இப்போ இந்த பக்கம் சரியாக இருக்குங்க. இந்த மாதிரி உப்பி வரணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இப்போ இந்த நெய்யோடு சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் போட்டுக்கேன். இப்போ நம்மளோட பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு இதை பவுலில் ஊற்றிக்கலாம். நீங்கள் கடைசியாக கூட கொஞ்சம் இந்த கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த பருப்பு பாயசம் எங்கள் வீட்டில் எல்லாரோடைய ஃபேவரட்டான ஒரு பாயாசங்க. நீங்களும் இந்த பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் என்னென்னா, பருப்பு பாயசத்தோட அப்பளம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு இந்த அப்பளம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்களுக்கு பிடிச்ச இந்த இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விசாலாட்சி.